திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் அவர்கள் மறைந்து ஒரு வாரத்திற்கு மேலாகிவிட்டாலும் அவருடைய நினைவுகள் மட்டுமே இன்னும் குறையவில்லை. தினமும் யாராவது ஒருவர் அவருடன் வாழ்ந்த தருணங்களை பகிர்ந்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனால் அந்த பட்டியலில் அதிகம் பேசுபவர் இயக்குனர் பார்த்திபன். காரணம், அவர் பாக்யராஜ் உதவி இயக்குனராக மட்டுமல்ல, குருவை குடும்ப உறுப்பினர் போல நேசித்த சீடர் அப்படின்னே சொல்லலாம். பாக்யராஜ் மறைந்தாலுமே அவருடைய இறுதி சடங்கு முடியும் வரை குடும்பத்தாருடன் நின்று ஒவ்வொரு பொறுப்பையும் பார்த்து கொண்டவர்தான் பார்த்திபன். பாக்யராஜ் அவர்களுடைய உடலின் மீது அவர் எப்பொழுதுமே பயன்படுத்திய பேட் பேப்பரை பேனாவை வைத்து வழி அனுப்புவது முதல் அன்புடன் உங்கள் பாக்யராஜ் என்று எழுதப்பட்ட அட்டையை அவருடன் சேர்த்து அனுப்பியது வரை ஒவ்வொரு விஷயமே ரசிகர்களை நெகிழ வைத்தது. நேற்று கூட அவர் வெளியிட்ட பதிவில் பாக்யராஜ் பெயரில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் நிரந்தர கௌரவ தலைவர் என்ற மரியாதை வழங்கப்பட இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அத்தோடு சங்கத்தின் புதிய கட்டிடத்திற்கும் பாக்யராஜ் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட இருப்பதாக கூறி, என் குருவுக்கு நான் செய்ய முடிந்த சிறிய காணிக்கை இது என்று உணர்வோடு எழுதியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் அவர் அளித்த மற்றொரு பேட்டி தற்போது ரசிகர்களை கண் கலங்க வைத்தது. அதில் பேசிய பார்த்திபன், பாக்யராஜ் சார்கிட்ட உதவி இயக்குநராக சேருவதற்கு முன் டப்பிங், நாடகம் மற்றும் மாதம் 1000 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்தேன். அந்த காலத்தில் ஒரு பெரிய தொகை. ஆனால் அப்பாவுக்கு கேன்சர், அவருடைய மாத்திரைக்கு மட்டுமே மாதம் 270 ரூபா செலவாகும் என்று சொல்லி சிறிது நேரம் அமைதியாகியிருந்தார். பிறகு தொடர்ந்து பாக்யராஜ் அவர்கள் சார்கிட்ட நான் உதவியாளராக சேர்ந்த மாதம் 300 ரூபாய் சம்பளம் என்று சொன்னாங்க. அதை கேட்டாலுமே என்னுடைய மனசில் ஓடிய முதல் கணக்கு, அப்பா மாத்திரைக்கு 270 ரூபாய் போய்விடும், மீதம் இருக்கக்கூடிய 30 ரூபாயை வைத்து வீட்டை எப்படி நடத்தப் போகிறேன் என்பது தான். ஆனாலும் அந்த வாய்ப்பை நான் விடலை. பணத்தை விட பாக்யராஜ் சார்கிட்ட கற்றுக்கிறது பெரிய விஷயம் என்று நினைச்சு சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த 30 ரூபாய் சம்பளம் தான் பின்னால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பார்த்திபனை கொடுத்தது என்பது இன்றும் பலர் பேசும் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் தனிப்பட்ட முறையில் பாக்யராஜ் அவர்கள் மிகவும் மென்மையான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஆவேசமாக தடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியதே பேசியவர் கிடையாது. அதே நேரத்தில் அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது குறித்தும் பலர் பேச தயங்கிய போது நான் துணிச்சலாக அதை விமர்சிக்கிறேன். பாக்யராஜுக்கு எனக்கு அரசு மதியாறு என்று வெளிப்படையாக கேள்வி கேட்கிறேன் என்றார் மூத்த பத்திரிகையாளர். பிரபல சேனல் ஒன்றிற்கு பேட்டி தந்த அவர், இயக்குனர் பாக்யராஜுக்கு குஷ்புவின் குடும்பத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றால் கல்யாண போட்டோ வெளியீட்டை பற்றி இங்கு யார் கேள்வி பெற்று கொண்டிருக்காங்க. ஆனால் குஷ்புவின் குடும்ப திருமண விழாவில் கலந்து கொண்டு விட்ட பிறகு திரும்பிய வந்த ஒரு மனிதர் மறுநாள் இறந்திருக்கும் போது குஷ்பு தரப்பு உடனே தங்களின் கொண்டாட்ட போட்டாக்களை இணையத்தில் வெளியிடுவது எந்த வகையிலும் முறையானது கிடையாது. இணையவாசிகள் யாரும் குஷ்பு ஏன் சாவுக்கு வரவில்லை என்றோ, ஏன் இரங்கல் தெரிவிக்கவில்லை என்றோ கேள்வி எழுப்பவில்லை. ஒருபுறம் மரணத்தினால் துக்க சூழல் இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியான ஃபோட்டோக்களை 2 நாட்கள் தள்ளி வெளியிட்டால் என்ன என்று கேட்டிருந்திருக்காங்க. அந்த செயலை விலங்கு மற்றும் பறவைகளின் குணத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு காகம் அடிபட்டு இருந்தால் கூட பல காகங்கள் ஒன்றாக கூடி அங்கு துக்கம் அனுசரிக்கும். அது மட்டும் இல்லாமல் காட்டில் ஒரு மிருகம் இருந்தால் கூட மற்ற மிருகங்கள் அதன் அருகில் சோகமாக தங்களுடைய முகத்தை வைத்து கொண்டு நிற்பதை நாம் பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் ஒரு தெருவில் நாம் அறிமுகம் இல்லாத ஒருவரின் இறப்புக்காக பந்தல் அமைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த துக்கத்தில் கலக்கக்கூடாது என்பதற்காக நாம் பக்கத்து தெரு வழியாக செல்வோம் அல்லது நம்முடைய வாகனத்தை நிறுத்தி தள்ளி செல்கிறோம். இதுதான் சாதாரண மனிதர்களுடைய இருக்க வேண்டிய அடிப்படை நாகரிகம். ஆனால் குஷ்பு போன்றவர்கள் என் வாழ்க்கை, என் குடும்பம், என் மகிழ்ச்சி என்று சுயநலமாக மட்டுமே ஓடுகிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தவர்களுடைய துக்கத்தில் அவர்கள் குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட காட்டவில்லை அப்படின்னு சில தரப்புகள் சொல்லப்பட்டு வருது. தங்களுடைய கொண்டாட்ட புகைப்படங்களை வெளியிடுவதை அவர் காட்டிய அவசரத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஷ்புவின் திருமண நாளில் பங்கேற்று தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட ஒரு மனிதரின் மரணத்தை கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்படி நடந்து கொள்வது கேள்வி கேட்கும் இணையவாசிகளும் ஊடகங்களும் இன்று நல்ல ஒரு இதயத்தோடு இருக்கின்றார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. குஷ்பு தன்னை பெரிய அரசியல்வாதி என்று, அறிவுஜீவி என்று கூறிக்கொள்கிறாங்க. அப்படி தடித்த வார்த்தைகளில் இதற்கு நியாயம் கற்பித்து பேசுவதை விட்டுவிட்டு ஆர்வத்திலோ அல்லது மகிழ்ச்சியோ ஃபோட்டோக்களை வெளியிட்டேன் என்று எளிமையாக கூறி அந்த விவாதத்தை முடித்திருக்கலாம்.
ஆனால் நான் ஃபோட்டோக்களை வெளியிட்டதில் என்ன தவறு, அதில் என் சந்தோஷம் என்று அவர் நியாயம் கற்பிப்பது எனக்கு கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை எல்லாம் நம்பி பாக்யராஜ் இங்கிருந்து கோவா வரை சென்றதற்கு இது தேவையா என்று கேட்டிருக்கிறார். இதை கேட்டால் நான் தேவையில்லாமல் கெட்டவனாகி விடுகிறேன். 70 வயது காலத்தில் கோவா வரை சென்று அவர் திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபல இயக்குனர் நடிகருமான கே. பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக ஜூன் 27ஆம் தேதி காலமானார். 73 வயதாகும் அவர் நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போகும் வழியில் உயிரிழந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதனிடையே அவர் இறந்த பின்னர் எக்ஸ் தளத்து பக்கத்தில் ஐடியில் கிடைத்த ஜூன் 30ஆம் தேதி அறிக்கை பாக்யராஜ் போடுவது போல் போட்டிருந்தது. இயக்குனர் பாக்யராஜ் அலுவலகம் போடுவதாகவும் கூறி அந்த பதிவு போட்டிருந்தது. அந்த பதிவில் எஞ்சுவது கொஞ்சமாக இருப்பினும் மிஞ்சுவது அன்பே ஆஸ்தியாகும் என்ற வரிகளுடன் தனது இறுதி யாத்திரையில் கலந்து கொண்ட ரசிகர்கள், நண்பர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தன் மகன் சாந்தனுவின் புதிய திரைப்படத்தை ஆதரிக்க வேண்டும் என்று என் ஸ்தானத்தில் இனி ரசிகர்களாக நீங்கள் இருந்து அவரை வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டு இருந்தது. அதை பார்த்த பல நெட்டிசன்கள் பாக்யராஜ் இறந்த பிறகு அவரது பெயரில் இருக்கக்கூடிய ட்விட்டர் ஐடியில் நுழைந்து இப்படி பதிவு போட்டது தவறு என்று விமர்சனிக்கிறார்கள். ஒரு நெட்டிசன் கூறுகையில், உண்மையில் இப்படிப்பட்ட ஐடியாக்கள் யார் தருகிறார் என்ற கேள்வி. உங்களுடைய தந்தை ஒரு லெஜண்ட். ஆரம்ப காலத்தில் இருந்து இறுதி நாள் வரை பெரிய மறைந்த ஒரு நாள் கூட ஆகவில்லை என்ற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட விஷயங்களை பயன்படுத்துவது சரியா என்ற கேள்வியும் எழுப்பி வராங்க. இன்னொரு நெட்டிசன்கள் ரேங்க் கார்டில் போலி கையெழுத்து போடுவது போல் பெற்றோர் மறைந்த பிறகு அவரது லெட்டர் போட்டோவை பயன்படுத்தி கூட பிறந்தவர்கள் தவிர்த்துவிட்டு சுயநலமாக ஆதரவு தேடுவது உலக மகா தனித்துவமான லெஜண்ட் நரகம் என்று கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எது நிரந்தரமானதும் அல்ல. கடந்த கால நினைவுகள் போற்றி அதே சமயம் அவற்றை கடந்து செல்வதே புத்திசாலித்தனம். மற்றவர்களின் படைப்பாற்றலை தொடர்ந்து பற்றி கொண்டிருப்பது அவர்களுக்கு நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உண்மையான படைப்பாற்றலை அதன் படைப்பாளிகள் உலகம் அறியும், நினைவில் கொள்ளும் மற்றும் கொண்டாடும். அதை பற்றி வேறொருவர் நினைவூட்ட வேண்டிய அவசியமில்லை என கூறியிருக்காங்க. அதே நேரம் சாந்தனுவுக்கு ஆதரவாக சிலர் பதிவிட்டுள்ளார்கள். இயக்குனர் பாக்யராஜ் சார் முன்பே எழுதி ஒருவேளை தான் இறந்துவிட்டால் வெளியிடுவதற்காக அலுவலகத்தில் வைத்திருக்கக்கூடும். இது சாத்தியமாகலாம், ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. எனவே இதை வைத்துக்கொண்டு சாந்தனுவுக்கு எதிராக எந்த ஒரு அனுமானத்தையும் அல்லது தவறான கருத்துக்களையும் நாம் உருவாக்க வேண்டாம் என சொல்லியிருக்காங்க.